சுற்றி தண்ணியாக இருக்கும், அதே பார்த்துக்கிட்டு இருக்கணும். கூட வேலை பார்க்குற மக்கள் ஒரு 20 பேர் 21 இருப்பாங்க. இது ஷிப் டைப்பை பொறுத்து இருக்குது. 8 மணிக்கு வேலைக்கு போகிறோம், திருப்பி சாயந்தரம் வருவோம், வந்துட்டு மறுபடியும் அதே கேபினுக்குள்ளே வந்துருக்கணும். டெய்லி ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் இருந்தோம்னா எல்லாம் வெளியே ஷோரில் வேலை பார்த்தோன்னா சாயந்தரம் சரி ஒரு நாள் சும்மா வெளியே போயிட்டு வரலாம், எல்லாம் ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டு வரலாம், எல்லாம் ஒரு நாள் மாலுக்கு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சும்மா ஒரு மாதிரி டெய்லி ஒரே இதை பார்த்துட்டு இருக்கனால ரொம்ப மாதிரி கடுப்பாக இருக்கும். சாயந்தரம் ஆனாலே எல்லாரும் பேனு தான் உட்காந்துருப்பானுங்க. வேற என்னன்னா சில கப்பல் எல்லாம் வரிசையாட்டு ஒரே இடமே அடிச்சுட்டு இருக்கும், லைனர் அப்படிம்பாங்க. அதாவது ஒரே இடமே அடிச்சுட்டு இருக்கிறது லைனர். மேக்ஸிமம் இந்த கண்டெய்னர் ஷிப்புகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு 6 போட்டு 7 போட்டு போடுவானுங்க, அப்படியே சுத்தி அது ஒரு சர்க்கிள் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இப்போ சிங்கப்பூர், மலேசியா, சைனா, ஜப்பான் அடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் சிங்கப்பூரே வருவானுங்க. பிரசில், சைனால அடிக்கும்போது இங்கேருந்து பிரசில்ல இருந்து சைனாக்கு 45 நாள், சைனால இருந்து திருப்பி ரிட்டர்ன் இங்கே பிரசில் 45 நாள். ஸோ 45 நாள் மாதிரி ஒரு ஏரியா இப்படி கிராஸ் பண்ணி வெறும் இதை பார்த்துட்டு 45 நாள் கழிச்சுட்டு அங்கே போனாலும் மறுபடியும் அங்கேயும் போய் அந்த பார்த்த கரை தான், பார்த்த இதுதான், அது ஒரு மாதிரி டிஃபரஸ்டா இருக்கும். அது ரொம்ப கடுப்பா இருக்கும். கப்பல்ல உணவு பழக்கம் அது நல்லா இருக்கும் சொல்ல போனா. இப்போ சில பேர் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மிக்ஸ் க்ரூ கூட எல்லாம் சேல் பண்ண மாட்டாங்க. இந்தியன்ஸே இருக்கிற மாதிரி இப்போ நிறைய இந்தியாவிலேயே நிறைய மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த கப்பல்லாம் மேக்ஸிமம் இந்தியன்ஸே தான் இருப்பாங்க. அப்படி இந்தியன்ஸ் இருக்க கப்பல்லையும் 1-2 ஃபாரினர்ஸ் இருந்தாலும் பாகிஸ்தானி, ஸ்ரீலங்கன், பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சப்கான்டினென்ட் மக்கள் தான் இருப்பாங்களே. ஸோ இந்தியன் ஃபுட் தான் இருக்கும். இந்த கம்பெனிக்கு சைட்ல இருந்து நல்லா தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நமக்கு வாய்க்கிற குக்கு எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான் நமக்கு சாப்பாடு இருக்கும். சில குக்கெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வீட்டு ஞாபகமே வராது, அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடெல்லாம். சொல்லப்போனால் நம்ம வீட்டில் கூட அந்த அளவுக்கு வச்சிட மாட்டாங்க சாப்பாடு, அவ்வளோ டேஸ்டாட்டு அவ்வளோ பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கப்பலில் ஷபீர்னு ஒரு அண்ணன் கிடைச்சாப்புல, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் உடுமலைப்பேட்டை, பட் அவர் பிறந்த வளர்ந்தெல்லாம் பாம்பேல. பட் அவர் வைக்கிற சாப்பாடெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த சாப்பாடெல்லாம் மறக்காது. அவர் இன்னும் அப்படியே நாக்கிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சில மக்கள் வைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் வாயிலே வைக்க முடியாது. நமக்கு அந்த சாப்பாடு டைம்ல மெஸ் ரூம்ல போறதுக்கே தோணாது. ஸோ அது முழுக்க முழுக்க குக்கை டிபெண்ட் பண்றதுதான். பட் நீங்க உங்களுக்கு எந்த ஃபுட்டுனாலும் ஓகே, கான்டினென்டல் ஃபுட்டும் ஓகே, எப்படினாலும்னா நீங்க வேற இந்த மிக்ஸ் க்ரூ கம்பெனி கூட எல்லாம் மிக்ஸ் க்ரூ மக்கள் கூட எல்லாம் சேல் பண்ணீங்கன்னா விதவிதமான சாப்பாடு கிடைக்கும். அது கம்பெனியை பொறுத்ததுங்க. சில ஓனர்ஸ்லாம் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான, இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே பெஸ்ட் ஐட்டம் கொடுப்பானுங்க. சிலவனுங்க மீடியமாட்டு இப்போ நம்ம அப்பாக்காரங்களெல்லாம் நம்ம கூட்டிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி காஸ்ட்லியெல்லாம் வாங்க மாட்டோம். இருக்கிறதுல ஏதோ கூடினதும் இல்லாமல் குறைஞ்சதும் இல்லாமல் ஏதோ பார்த்து எடுத்து பரவாயில்ல இது ஓகே இது கொஞ்சம் உழைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி தரோம்ல. ஸோ அந்த மாதிரி அனுப்புவானுங்க. இல்லைன்னா இருக்கிறதுலே மொக்கையாட்டு ஏதோ இப்போதைக்கு ஏதாச்சும் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் முழு கம்பெனியை பொறுத்து தான். அது மேக்ஸிமம் ஒரு 60 to 70% மேக்ஸிமம் எது மலிவோ அதுதான் அனுப்புவானுங்க. தரங்கிறதுலாம் 2வது பட்சம் தான். கப்பல்ல ஃபேமிலியை கூட்டிட்டு போறது கூட்டிட்டு போய்க்கலாம். மேக்சிமம் கம்பெனிகள்ல நிறைய கம்பெனிகள்ல டாப் 4 மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும். டாப் 4னா இந்த மேனேஜ்மெண்ட் டீம் மக்கள், கேப்டன், சீஃப் இன்ஜினியர், சீஃப் ஆஃபீஸர், செகண்ட் இன்ஜினியர், இந்த 4 பேர் கூட்டிட்டு போவாங்க. பட் சில கம்பெனில ஓரளவுக்கு எல்லா ஆஃபீஸருமே, செகண்ட் ஆஃபீஸர் கூட தேர்ட் ஆஃபீஸர் கூட கூட்டிட்டு போய்க்கலாம். அப்படி சில கம்பெனில அப்படி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல இந்த 5 பேர் தான் கூட்டிட்டு போக முடியும், வேற யாரும் கூட்டிட்டு போக முடியாது. பட் எந்த கம்பெனிலுமே க்ரூவை அலோட் பண்றது கிடையாது. க்ரூவோ ட்ரெயினிஸோ ஃபேமிலி கூட்டிட்டு போறதுக்கு அலோட் பண்றது கிடையாது. மொத்தம் கப்பல்ல 3 டிபார்ட்மெண்ட்னா, டெக் டிபார்ட்மெண்ட், இன்ஜின் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சலூன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சலூன் அந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். இந்த டெக் டிபார்ட்மெண்ட்ல கேப்டன், சீஃப் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் ஒரு அசிஸ்டன்ட், ஒரு கேரட்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரெயினிங் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் வரும், கேரட்னு சொல்லிட்டு. அவனுக்கு அதான் முத கப்பலாக இருக்கும். அவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க. அடுத்துக்கு கீழே இப்போ நாங்கள் ரேட்டிங் சைடில் போசன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த குரூக்கெல்லாம் இன்சார்ஜாக இருப்பான். அவன் தான் சீஃப் ஆஃபீஸர் வேலை வாங்கிட்டு மற்ற மக்களுக்கெல்லாம் வேலையை பிரித்து கொடுத்து வேலையை வாங்கி அவங்கள்ட்ட ஒரு சூப்பர்வைசர் மாதிரின்னு வைங்களேன், ஒரு 4-man சூப்பர்வைசர் மாதிரி போசன் இருப்பான். அப்புறம் 3 ஏபி இருப்பாங்க, ஏபிள் பாடிட் சீமான் இருப்பாங்க. ஏபிள் பாடிட் சீமான்னா அவங்க இந்த கப்பலில் ஸ்டீரிங் பிடிக்கிற வேலை. மீன் ஸ்டீரிங்னா மேக்ஸிமம் ஃப்ளைட்டு மாதிரி ஆட்டோ பைலட்டில் தான் ஓடும். பட் நம்ம இதே மாதிரி இந்த நேரோ பேசேஜில் போகிறது மாதிரி இருந்தாலோ, இல்லை அதிகமாக கரண்ட் இருக்கிற இடத்துல போகிறது மாதிரி இருந்தாலோ, அப்போ இந்த ஆட்டோ பைலட்லாம் வேலை செய்யாது. அப்போது போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது நிறைய ஆல்ட்ரேஷன்கள்லாம் இருக்கும்.
ஸோ இப்போ ஆல்டோ பைலட்டில் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும், அதுக்கு அதுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணிடாது. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டியரிங் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஏபிகள் இருப்பாங்க. மற்ற நார்மல் டைமில் அவங்க நார்மல் ஒர்க் தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஸ்டியரிங் பிடிக்க போவாங்க. ஸ்டியரிங் பிடிக்கிறதுக்கும் அந்த டியூட்டி ஆஃபீஸர் கூட இவங்களும் வாட்சில் இருப்பாங்க, அந்த ஏபிஸ் 3 பேரும். அதுக்கடுத்து கப்பலில் அந்த ஃபிட்டர்னு ஒருத்தர் இருப்பான். நாங்கள் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் கப்பலில் வந்து இந்த வெல்டிங்கு, கார்பெண்டர் எல்லாம் லேத்து அந்த மாதிரி ஃபிட்டர்னு ஒருத்தர் இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஈக்குவல் போஸ்டனோட ஈக்குவல் ரேங்கில் வருவாப்புல. அடுத்து 2 மோட்டர்மேன் இருப்பானுங்க அந்த இன்ஜினியர்ஸை ஹெல்ப் பண்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒரு வைப்பர் இருப்பான் ட்ரெயினி மாதிரி, அந்த மக்களுக்கு எல்லாம் சாமான் எடுத்து கொடுக்கறதுக்கு, ஸ்பேனர் இது பண்றது, அது மாதிரி 2 மணி மாதிரி அவன் வைப்பர் ஒருத்தன் இருப்பான். அதுக்கப்புறம் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர், சீஃப் குக்கு, ஜிஎஸ். சீஃப் குக் வந்து சமைப்பாப்புல, ஜிஎஸ் வந்து அந்த ஆபீசர்ஸுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அந்த மக்களோட ரூமை வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்றது. நார்மலா கப்பல்ல ஒரு நார்மலான ஒரு கார்கோ ஷிப்ல வந்து 20லேருந்து 22 பேர் இருப்பாங்க. முன்னாடி பழைய காலத்துல 40 பேர் வரைக்கும் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ அந்த காஸ்ட் கட்டிங் சொல்லிட்டு இது பண்ணி இப்போ 22 பேர் கிட்ட இருக்கிறாங்க. பட் சில எக்ஸப்ஷனல் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் கப்பல், ஹெவி லிஃப்ட் கப்பல், அந்த மாதிரி கப்பல் இல்லைன்னா வந்து சில ஆஃப் ஷோர் அந்த எண்ணெய் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிக்கு அந்த மாதிரி இருக்கலாம், அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ஜ், அது இதெல்லாம் வந்து 200 பேர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அக்கமடேஷன் பார்ஜுகள்லாம் இருக்குது. அவங்க அந்த பைப் லைன் போடுறது அது இது நிறைய இருக்கிறாங்க. ஐ மீன் 3 டிபார்ட்மெண்ட், டெக் டிபார்ட்மெண்ட், இன்ஜின் டிபார்ட்மெண்ட், சலூன் டிபார்ட்மெண்ட்னா இந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். கேப்டன் தான் வந்து ஓவரால் இன்சார்ஜ் ஷிப்புக்கு. அடுத்து டெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சீஃப் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர், ஒரு கேரட் ட்ரெயினி மாதிரி, ஒரு ட்ரெயினி ஆஃபீஸர் மாதிரி. அவன் வந்து சீஃப் ஆஃபீஸருக்கு வந்து ஃபுல்லாக எடுபடி வேலை பார்த்துட்டு, அவன் சீஃப் ஆஃபீஸர் கூட அவங்க கூட கார்கோ இருக்கு, அவனோட பேப்பர் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் அவன் சி சர்வீஸ் ஆன ஒரு 12 மாதம் இல்லை 18 மாதம் அவன் என்ன படிச்சிருக்காங்கிறத பொறுத்து 18 மாதம் முடிஞ்சவொடனே அவனுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துட்டு அவன் அடுத்த உடனே தேர்ட் ஆஃபீஸராக அவன் ப்ரொமோட் ஆயிடுவான். ஸோ அவன் அப்படி தேர்ட் ஆஃபீஸர்லேருந்து செகண்ட் ஆஃபீஸர் ஆகி, செகண்ட் ஆஃபீஸர்லேருந்து அவன் ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம் கொடுத்து அவன் கேப்டன் வரைக்கும் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சீஃப் ஆஃபீஸருக்கு என்ன வேலைன்னா, அவர் தான் வந்து இந்த மொத்த டெக்கோ டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். பிளஸ் வந்து கப்பலோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து அவர் கீழே தான் வரும். கப்பலோட லோடிங் பிளான், ஐ மீன் கார்கோ ஒர்க், கப்பல் லோட் பண்றது, கப்பல் டிஸ்சார்ஜ் பண்றது, எல்லா மேக்ஸிமம் கம்பெனில சீஃப் ஆஃபீஸர் வந்து சேஃப்டி ஆஃபீஸரா இருப்பாப்ல. அடுத்து வந்து செகண்ட் ஆஃபீஸர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்னு கூட சொல்லிடலாம் கப்பல்ல. அதுல வந்து சின்ன மாத்திரைகள் அது இதெல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது தலைவலி எல்லாம் காய்ச்சல் அப்படின்னா வந்து அவரு பார்த்துட்டு மாத்திரைகள் தான் தருவாரு. இப்போ அவர் தந்த மாத்திரையில வந்து இதாகலன்னா அவங்க திருப்பி நம்ம ஷோர்ல இருந்து ஹெல்ப் கேட்கலாம். இங்கேருந்து மேல் அனுப்புவாங்க அந்த மெடிக்கு. ஸோ அங்கேருந்து அவங்க என்ன சிம்டம்ஸ் அது இதெல்லாம் கேட்டு எடுத்துட்டு சிம்டம்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கலாம், அவங்க இந்தந்த இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு அனுமானத்துல மாத்திரைகள் தருவாங்க. நமக்கு இது கேட்கல ஒன்றும் இல்லைன்னா அடுத்த நெக்ஸ்ட் போட்டு எங்கேயோ அங்க போய் நமக்கு வந்து ஷோர்லேயே ஹாஸ்பிட்டல் அனுப்புவாங்க. சீரியஸ் ஆகுது அப்படின்னா பக்கத்துல தான் லேண்ட் இருந்ததுன்னா டிவியேட் பண்ணி கொண்டு போய் அங்க மெடிக்கல் பண்ணிடுவாங்க. நம்ம பக்கத்துல போகும்போது கூட ஹெலிகாப்டர்ல இருந்து கூட ஏர்லிஃப்ட் கூட பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷிப்போட ரூட் போடுறது எல்லாமே அவரோட வேலை தான். முன்னாடி எல்லாம் பேப்பர் சார்ட் இருந்துச்சு, இப்போ எக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எலக்ட்ரானிக் சார்ட் மாதிரி டிவி மாதிரி இருக்கும், அதுலயே வந்து கோடு மாதிரி வரைஞ்சி இது பண்ணிடுவாங்க. கப்பல் போறதே நமக்கே தெரியும் அதுல நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தேர்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இருக்கிறதுலே ஜூனியரான ஆஃபீஸர் டெக்ல பொறுத்த வரைக்கும். அவர் வந்து அப்பதான் இந்த கேடட் ஷிப்பை முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் எல்லாம் கொடுத்து ஃப்ரெஷ்ஷா ப்ரொமோட் ஆகி வந்திருப்பாப்ல. கப்பலோட அந்த LSIFFA ஓட இன்சார்ஜா இருப்பார். LSIFFA இந்த லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ், லைஃப் சேவிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் அப்ளையன்சஸ். லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ்ல என்னெல்லாம் வரும்னா வந்து இந்த லைஃப் போட்டு, நம்ம ஏதாவது கப்பல் முங்க போகுது இல்லை கப்பல்ல தீ விபத்து ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம வந்து ஏதாவது எமர்ஜென்சியா இது கப்பல் தர தட்டிடுச்சு, வெடிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், இல்லை வேற கப்பல் வந்து இடிச்சிருச்சு, நமக்கு கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சு, அப்படி ஏதாவது எமர்ஜென்சி வரும்போது வந்து நம்ம அந்த லைஃப் போட்டை இறக்குறது. அப்ப லைஃப் போட்லாம் தப்பிச்சாகணும். ஸோ அந்த லைஃப் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற யாராவது தண்ணியில விழுந்தாங்கன்னா அந்த போயெல்லாம் தூக்கி வீசுவோம் இல்லையா, அந்த லைஃப் பாய் இந்த ஸ்விம்மிங் பூல்ல கூட பக்கத்துல வச்சிருப்பாங்க, அந்த இந்த சர்க்குலாட் இருக்கும் அது. அப்புறம் எல்லாரோட லைஃப் ஜாக்கெட்டு அது இது எல்லாமே வந்து அதெல்லாம் லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ்ல வரும். அதெல்லாம் அவர் தான் இன்சார்ஜா இருப்பாரு. எல்லாமே வந்து ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்குதா எல்லாம் இது பண்ணி அவர் வந்து ரொட்டீனா செக் பண்ணி வீக்லி இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்து அவர் இது பண்ணுவாரு. அடுத்து இன்ஜின் சைட்ல வந்து சீஃப் இன்ஜினியர், அவர் தான் வந்து அங்கே ஓவரால் இன்சார்ஜ். அடுத்து மெயின்டெனன்ஸுக்கு வந்து செகண்ட் இன்ஜினியர் தான் மொத்த மிஷினரிக்கும் இன்ஜின் ரூமுக்கும் எல்லாருக்குமே இன்சார்ஜ். அங்கே உள்ள க்ரூவுக்கும் இன்ஜின் ரூம் டிபார்ட்மெண்ட் க்ரூவுக்கும் அவர் தான் இன்சார்ஜ். ஸோ அவர் தான் அங்கே வந்து வேலை எல்லாமே கொடுப்பாப்ல. அடுத்து தேர்ட் இன்ஜினியர் கீழே தான் வந்து ஜென்ரேட்டர், அப்புறம் பாய்லர். இந்த பாய்லர்லாம் வந்து தேர்ட் இன்ஜினியர் இதுல தான் வரும். இனியும் நிறைய விஷயங்கள் உண்டு, அப்படி எனக்கு தெரியல, நான் டெக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசா அதை பத்தி தெரியல. அதுக்கு அடுத்து வந்து ஃபோர்த் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பாப்ல.
அவருக்கு கீழே தான் வந்து பியூரிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் உண்டு. பியூரிஃபயர், இன்சினரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டங்களோட. பியூரிஃபயர்னா என்னன்னா வந்து கப்பல் வந்து ஓடுறது வந்து ஃபியூல் ஆயில், அது வந்து ஹெவி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியூல் ஆயில தான் ஓடுது கப்பல். அது வந்து டைரக்டா வந்து இன்ஜினுக்குள்ள போகாது. அது வந்து அந்த பியூரிஃபயர் மூலம் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அதுல போய் அது கொஞ்சம் இதாக்கி தான் மெயின் இன்ஜின்ல ஓடும். நமக்கு டெக்னிக்கலா தெரியல அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது வந்து அவரோட டிபார்ட்மெண்ட் தான். இன்சினரேட்டர்னா என்னன்னா வந்து தேவையில்லாம கார்பேஜ் சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பேஜை எரிச்சுக்கலாம். இந்த பேப்பர் ரிலேட்டடான கார்பேஜ் எல்லாம் எரிச்சுக்கல. நம்ம எரிச்சுக்கிட்டு அந்த ஆஷை மட்டுமே நமக்கு ஷோர் வரும்போது ஷோர்ல வந்து கார்பேஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். கடல்ல வந்து ஃபுட் வேஸ்ட்டை தள்ளி வேற எந்த வேஸ்ட்டுமே கடல்ல போடக்கூடாது. பிளாஸ்டிக்கோ பேப்பரோ எதுவுமே போடக்கூடாது. ஃபுட் வேஸ்ட் கூட கரைக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா போடக்கூடாது. சில ஸ்பெஷல் வாட்டர்ஸ்ல போடக்கூடாது. அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. ட்ரைனிங் மரைன் இன்ஜினியர் அவன் வந்து வழக்கம் இங்க டெக்ல கேரட் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் இங்க இன்ஜின்லயுமே இருப்பான். செகண்ட் இன்ஜினியர் கூட இருப்பான். 12 மாசம் என்ன முடிச்சுக்கிட்டாவே சி சர்வீஸ் முடிச்சுக்கிட்டு அவனும் எக்ஸாம் கொடுத்துட்டு 4th இன்ஜினியர் ஆகி 3rd இன்ஜினியர், 2nd இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் ஆகிடலாம். அடுத்து கேட்டரிங் சீஃப் குக் இருப்பாப்ல. அவர் தான் மேக்சிமம் வந்து இந்த மெயின் சமைக்கிறது எல்லாமே அவர் தான் இருக்கும். ஜிஎஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் மேக்சிமம் இந்த ஆஃபீஸருக்கு சர்வ் பண்றது, அவங்க கேபினுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். சம்பளம் அவங்கவுங்க ரேங்கை பொறுத்துனா, இப்போ கேப்டனுக்குலாம் வந்து ஒரு எண்ணெய் கப்பல்ல இருக்கிறீங்க, ஒரு இப்போ எண்ணெய் கெமிக்கல் டேங்கர்லாம் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 15,000 $16,000 அதுக்கு மேல கூட இருக்கலாம். சில சீனியர் கேப்டனுக்குலாம் அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கும். $16,000 கிட்ட கிடைக்கும். பட் நார்மலா ஒரு ட்ரை ஃபிளீட்டு ஓரளவுக்கு நார்மல் கம்பெனிலாம் வந்து ஒரு நார்மலான ஒரு கேப்டனோட சேலரி வந்து $10,000 $12,000. சீஃப் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு $7,000 $8,000 கிடைக்கும். அப்புறம் செகண்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 3,500 4,500 கிடைக்கும். அப்புறம் தேர்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 2,500 3,500 வரை கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஜின் சைடுக்குமே அந்த சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், தேர்ட் இன்ஜினியர், ஃபோர்த் இன்ஜினியர் இவங்களுக்குமே வந்து இதே சேலரி தான். கேப்டனுக்கு எப்படியோ சீஃப் இன்ஜினியருக்கு அதே மாதிரி தான், சீஃப் ஆஃபீஸருக்கு எப்படியோ செகண்ட் இன்ஜினியர் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கேடட் அந்த ட்ரெயினி எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு $400 $500 கிடைக்கும். அதுக்கப்புறம் போஸ்டனுக்கு வந்து ஒரு ஜென்ரலாட்டு ஓரளவுக்கு $1,700 கிடைக்கும். $1,700 கிடைக்கும். ஒரு ஏபிக்கு வந்து $1,400 $1,500 கிடைக்கும். ஆர்டினரி சீமானுக்கு வந்து ஒரு $1,000 $1,200 வரையும் கிடைக்கும். ஸோ அடுத்து ட்ரெயினிக்கு $350. அதே மாதிரி தான் இன்ஜின் ரூம் ஃபிட்டர், ஆயிலர், வைப்பர் இவனுங்கெல்லாம் அதே கேட்டகரியில் வந்துருவாங்க. அப்புறம் சீஃப் குக்கு வந்து $1,800 $1,900 வரையும் கிடைக்கும். சில கம்பெனிலாம் வந்து $2,200 வரையும் கொடுக்குறாங்க. சீஃப் குக்கு சம்பளம் எதுக்கு ஜாஸ்தினா வந்து அவங்களுக்கு வந்து லீவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஓவர் டைம் நிறைய கிடைக்கும். இப்போ மற்ற மக்கள் எங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு சண்டே வந்து ஆஃப் டே லீவ் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குனாங்க. அவங்களுக்கு வந்து லீவே கிடையாது. எல்லா நாளும் வேலைக்கு வந்து தான் ஆகணும். அதனால அவங்களுக்கு ஓவர் டைம் நிறைய விழுந்துரும். பட் இந்த சம்பளம் பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா வந்து இது ரொம்ப வருஷமாவே இந்த சம்பளம் தான் இருக்குது எல்லாருக்குமே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியுமே இதே சம்பளம் தான் இருந்துச்சு. இப்பவுமே இதே சம்பளம் தான் இருக்குது. பட் அந்த 10 வருஷத்துல விலைவாசி எவ்வளோ மாறி இருக்கும் அதுன்னா உங்களுக்கு தெரியுமே. பட் அந்த இப்பவும் அதே தான். இன்னைக்கு அஸ்பர் ரூல் வந்து எல்லா கப்பல்லையுமே வந்து வந்து ஓனர்ஸ் வந்து இன்டர்நெட் கொடுக்கணும். அதுதான் ரூல். ஓரளவு ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இன்டர்நெட் கொடுக்குறாங்க. சில கம்பெனிலாம் வந்து ஜஸ்ட் வெறும் இமெயில் ஃபெசிலிட்டி தான் கொடுக்குறாங்க. சில மக்கள்லாம் வந்து அன்லிமிட்டட் ஒய்ஃபையே கொடுத்துருக்காங்க. என்னோட லாஸ்ட் கப்பலுக்கு முந்தின கப்பல்லாம் வந்து அன்லிமிட்டட் ஒய்ஃபை. பட் என்னோட லாஸ்ட் கப்பல் வந்து வெறும் மாசத்துக்கு 100 MB, வெறும் 100 MB தாங்க. வெறும் 100 MB நான் வச்சு ஒரு மாசம் ஓட்டணும். ஸோ எனக்கு வந்து வாட்ஸ்அப் கால் கூட பண்ண முடியாது. ஒய்ஃபுக்குலாம் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன், என்னம்மா எப்படி இருக்கிற, வீட்டுல குழந்தை அதே மாதிரி மெசேஜ் பண்ணுவோம். வாய்ஸ் மெசேஜ் பண்ணா கூட வந்து எனக்கு வந்து ஜாஸ்தி ஆயிரும். அப்ப இந்த கப்பல்ல வந்து 300 MB. பட் இந்த கொரோனா டைம்ல வந்து ஜாஸ்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓனர்ஸுக்கு சொன்னனால வந்து இப்ப 500 MB ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி சில கப்பல்ல வந்து 2 GB ஆக்கியிருக்காங்க, சில கப்பல்ல 1 GB ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பண்றாங்க. இவங்க லிமிடெட் இது முடிஞ்சுனா கூட ஒவ்வொரு கப்பலையும் ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கும் வாங்குறதுக்கு. இப்ப என்னோட இந்த கப்பல்ல வந்து எப்படின்னா வந்து $90 வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா 300 MB மறுபடியும் கிடைக்கும். மினிமம் வந்து $10 வாங்கிடலாம். மற்றபடி போன் கால் அப்படின்னா அதுவும் ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி தான். சில ஷிப்புக்கு $20 கொடுத்தா அரை மணிக்கூர் போன் பேசிக்கலாம். சில ஷிப்புக்கு வந்து $10 கொடுத்தாலே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன சேட்டலைட் கனெக்ஷன் வந்து அந்த ஷிப்ல இருக்குது, ஸோ அந்த சேட்டலைட் கனெக்ஷனை பொறுத்து தான் வந்து இந்த போன் காலும் இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து 2015-16 தான் ஓரளவுக்கு இந்த இன்டர்நெட்டுங்கிறது ஓரளவு பரவலா எல்லா கப்பல்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் வெறும் போன் தான். இப்போ நான் கப்பலில் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் வந்துருச்சு. பட் எனக்கும் முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ல உள்ள மக்கள்லாம் வந்து வெறும் லெட்டர் தான். ஸோ
கப்பல் வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகும்போது வந்து அங்க ஏஜென்ட் வந்து கொண்டு வருவான். இப்ப நாங்க வர எங்களோட ஆபீஸ் எல்லாம் இந்தியால இருக்கும்ல, இப்ப மும்பைல ஆபீஸ், சென்னை மேக்சிமம் மும்பைல தான் ஆபீஸ் இருக்குன்னு வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மும்பை ஆபீஸுக்கு எழுதி போடுவாங்க. ஸோ அந்த மும்பை இந்த கப்பல் பேரு பற்றி எழுதி போட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்து இந்த கப்பல் எங்க போதும் அங்க வந்து இவங்க அனுப்பி கொடுத்துருவாங்க அந்த ஏஜென்ட்டுக்கு. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து இங்கே கொண்டு வந்துருவாப்ல. நம்ம பதில் லெட்டரை வந்து இந்த ஏஜென்ட் கையில கொடுத்தா போதும், அவன் கம்பெனி அனுப்பி கொடுத்துருவான், கம்பெனி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக அனுப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. 6 மாசம் 9 மாசம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தனித்தனி கான்ட்ராக்ட் தான். இப்போ ஒவ்வொரு ஷிப்லையும் வந்து 6 மாசம் இருந்துட்டு ஊருக்கு போகணும் சார். ஊர்ல போய் வந்து எங்களுக்கு சேலரி கிடையாது, ஊர்ல நிக்கிறது சேலரி கிடையாது. அதே நேரத்தில் இத்தனை நாள் தான் லீவ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வரமுறையும் கிடையாது. நமக்கு எவ்வளவு நாள் தோணுதோ, நம்ம கையில எவ்வளவு நாள் காசு இருக்குது, நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமோ நம்ம அவ்வளவு நாள் இருந்துக்கிட்டோ வந்துடலாம். பொதுவாக நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 9 மாசம், நம்ம ஊர் சைடுல எல்லாம் மேக்சிமம் இந்த குரூ மக்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறோம். ஸோ நம்ம 9 மாசம் வந்துட்டோம்னா 3 மாசம் 4 மாசம் ஊர்ல இருந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி ஷிப்பு ஜாயின் பண்ணிடுவோம். இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனி கான்ட்ராக்ட் தான். பட் இந்த கம்பெனி வந்து நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம இப்போ கம்பெனில நம்ம சைன் ஆஃப் பண்ணி இறங்கும் போது நம்ம கம்பெனில இருந்து கால் வரும், நீங்க எப்ப திருப்பி ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த 3 மாசம் 4 மாசம் கழிச்சு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டேட் சொன்னோம்னா ஒரு 2 மாசம் 2.5 மாசம் கழிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரியும் மற்ற கப்பல்ல வந்து இப்ப அடுத்த 1 மாசம் கழிச்சு ஒருத்தன் இறங்க போறான் அப்படின்னா உடனே நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இப்படி வந்து 1 மாசம் கழிச்சு வந்து இப்படி இந்த ஒரு ஜாயினிங் இருக்குது, இந்த கப்பல் பேர் இது அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப நம்ம அந்த கம்பெனிலேயே ரொம்ப நாள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா ஷிப் நேமுமே நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஷிப் நல்ல ஷிப் தான், நல்ல ரூட்ல சுத்துதா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே, அப்போ அந்த ஷிப்ல நல்ல சேலரியா, அந்த கப்பல் பேர் நம்ம சொன்னோன்னா நமக்கு அப்போ நெட்ல போட்டு பார்த்தோம்னா இது எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கப்பல், ஸோ அப்போ நமக்கு சேலரி நல்லா இருக்கும், எந்த போர்ட்ல நிக்குது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கப்பல் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஓகே அப்படின்னா சரி அந்த போறேன் சார் இந்த கப்பல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா இல்லைங்க நான் இப்போ ஜாயின் பண்ற மாதிரி இல்லை, எனக்கு வீட்டுல கொஞ்சம் இது இருக்குது, ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு வேற கப்பல் இருந்தா போட்டுடுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வேற ஏதாவது ஜாயினிங் இருக்கும்போது அதை சொல்லுவாங்க. உல்லாச வாழ்க்கையை வாழ்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க ஆனஸ்ட்லி. பட் எல்லாரும் அப்படி கிடையாது. பட் எல்லாரையும் நம்ம இந்த மாதிரி ஒருபான சொட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்படி கண்டிப்பா சுருக்க முடியாது இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ எல்லா சீமானுமே ஓரளவுக்கு காசு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓரளவு குறிக்கோளா இருக்கிறாங்க. அதனால இப்ப பழைய மாதிரி யாரும் விட்டெறிஞ்சு காசு செலவு பண்றது கிடையாது. மோஸ்ட்லி 95% மக்கள் யாரும் அந்த அளவுக்கு விட்டெறிஞ்சு செலவு பண்றதெல்லாம் இப்ப பார்க்க முடியல. முன்னாடி எல்லாம் மக்கள் தாய்லாந்து எல்லாம் கப்பல் போச்சுன்னா வந்து கப்பல் இந்த அங்க அரிசி லோட் பண்ண கப்பல் போவோம். அங்க கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட அங்க லோடிங் நடக்குவாங்க. அப்ப லோடிங் பண்ணும்போது வந்து முன்னாடி எல்லாம் வந்து கப்பலுக்கே பொண்ணுங்கள்லாம் வந்துருவாங்க. ஸோ தாய்லாந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது அது ஒரு செக்ஸ் டூரிசம் அப்படின்னா கப்பலுக்கே பொண்ணுங்க வந்துருவாங்க. கப்பலுக்கே வந்து கடைகள்லாம் போட்டு அங்கேயே ஒரு பஜார் மாதிரி கப்பல்லே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அங்க நல்ல காசு செலவு பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த டைம்ல. பட் இப்பவுமே கூட கப்பல் இந்த அமெரிக்கன் அந்த ட்வின் டவர் அட்டாக் ஆன படம் வந்து இந்த அமெரிக்கார அந்த ISPSன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கொண்டு வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தான், இன்டர்நேஷனல் ஷிப் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃபிளைட் மூலமா தானே அவனுக்கு அது அட்டாக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காண்டி அவன் ஒரு இது கொண்டு வந்தான். ஸோ அது கொண்டு வந்த பிறகு இந்த தாய்லாந்துல இந்த பொண்ணுங்க ஏற்றுறதுலாம் வந்து லீகலா பண்ண முடியாது. பட் இப்பவுமே வந்து ஒரு கேப்டன் நினைச்சாருன்னா வந்து கண்டிப்பா ஏத்தலாம். பட் முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. தாய்லாந்துல போகணும்னா கண்டிப்பா வந்து அந்த பொண்ணுங்க வர போட்டை வந்து நீங்க கப்பல்ல பொண்ணுங்களை வந்து கண்டிப்பா நீங்க கப்பல்ல ஏத்தி தான் ஆகணும். அப்படி ஏத்தினாதான் வந்து ஒரு கஸ்டம்ஸை கிளியர் பண்ணும். பட் அந்த பொண்ணுங்களை நீங்க எடுக்கிறதும் எடுக்காததெல்லாம் வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்பம். பட் அந்த பொண்ணுங்களை வந்து நீங்க கப்பல் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து கப்பல்ல வந்து இந்த பசார் போடுவாங்க, இந்த சின்ன ஹோட்டல் மாதிரி போட்டு வந்து அவங்களோட சாப்பாடெல்லாம் வச்சு தருவாங்க. நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது போகும். டேங்கர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆல்கஹால்ங்கிறது கம்ப்ளீட்டா அலௌடே கிடையாது. உள்ளேயும் அடிக்கக்கூடாது. நீங்க ஷோருக்கு போனாலும் நீங்க ஷோர்ல இருந்து திரும்பி வரும்போது கப்பல்லே வந்து அந்த நம்ம ஊர்ல போலீஸ்காரங்க என்ன வந்து அந்த வச்சு மீட்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இவங்க மீட்டர் இருக்கும். ஸோ அதுல இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு தான் கப்பலுக்கு உள்ளே போக முடியும். நம்ம அப்படி ஏதாவது குடிச்சிட்டு வந்தோம் தெரிஞ்சுன்னா உடனே கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணி அந்த போர்ட்லேயே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. திருப்பி நமக்கு அந்த கம்பெனில வேலை கிடைக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆல்கஹால் ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ்லாம் இருக்குது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் எல்லா கம்பெனிலையுமே எல்லா விதமான லிக்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மக்கள் எல்லாம் குடிச்சு தான் இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு அந்த டைம்ல வந்து ஆக்சிடென்ட்களும் ரொம்ப நிறைய ஜாஸ்தி. ஸோ அவங்க மக்கள் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு ஆல்கஹால் தான் வந்து அதிக இதுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணம் வந்து மெயின் ரீசன் வந்து ஆல்கஹால் தான் ஆன பிறகு நிறைய கம்பெனிஸ் வந்து ஆல்கஹாலை பேன் பண்ணிட்டாங்க. பட் கம்ப்ளீட்டா பேன் பண்ண முடியாது. இந்த மக்கள்
எல்லாரும் அவங்களுக்கும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்போ பியர் மட்டும் வச்சிருக்காங்க. நாடுகளுக்கு டிராவல் பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பொதுவாக இந்த யூரோப் ஏரியாக்கள்லாம் போனால் வந்து சீமான் அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா அதே மாதிரி தான். அவங்களே வந்து அந்த சீமான் அவங்க சீஃபாரஸ் கிளப்னு இருக்கும். மேக்ஸிமம் எல்லா நாட்டிலையுமே இந்த சீஃபாரஸ் கிளப்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம ஷிப்புக்கே வந்து நம்மளை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃப்ரீயாகவே அவங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் சீஃபாரஸ் கிளப்பில் கொண்டு போய் வைப்பாங்க. சீஃபாரஸ் கிளப்லேயே நமக்கு தேவையான ஒரு இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நமக்கு கப்பலில் தேவையான இப்போ பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வந்து நமக்கு எசென்ஷியலான ஐட்டங்கள்லாம் கிடைக்குவாங்க. அது வாங்கினா வாங்கிடலாம். இந்த பூல் டேபிள் இருக்குதும், பில்லியர்ட்ஸ் விளாட்னா விளையாடிக்கலாம். அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அது இதெல்லாம் கிடைக்கும். அது தள்ளி அங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணாலும் சில கண்ட்ரிஸ் வந்து சீமான் கிளப்லேருந்து அந்த அந்த வெஹிக்கிள்லேயே வந்து ஆஸ்திரேலியாலாம் மேக்ஸிமம் வந்து அவங்களே வந்து ஒரு மாலில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் டைம் கழிச்சு இந்தந்த டைமுக்கு வந்து இங்கேருந்து வண்டி கிளம்பும். ஸோ இந்தந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் கூட வந்துடலாம், இல்லைனா வந்து ப்ரைவேட் டாக்ஸில் தான் வரணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூரோப்பு, கனடா, இங்கே ஆஸ்திரேலியாவிலலாம். பட் யூரோப், ஆஸ்திரேலியா தான் ரொம்ப மெயினாக பண்ணுவாங்க. இந்த சீஃபாரஸ் சூப்பராக பண்ணுவாங்க. அது ரொம்ப மரியாதையும் பண்ணுவாங்க. நம்ம வெளியே போய் எங்கேயா போகும்போது என்ன ஃபேர் எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீமான் சொன்னா போதும் மக்கள் ரொம்ப மரியாதை இது பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு வாட்டி கனடாவில் வந்து நாங்கள் ஒரு 4 பேர் எதோ இருந்தோம். அவங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு பார்ல உட்காந்துருக்கும் போது ஏத்தாப்புல இருந்த 2 பேர் எங்களை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இந்தியன்ஸ் அவ்வளோ கிடையாது, நீங்க எங்க அப்படி ஷிப்ல ஒர்க் பண்ணோம்னா அவங்க ரொம்ப இதை வந்து அவங்க எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வந்து நாங்க இருக்கும்போதே வந்து ஒரு டாக்ஸியே பிடிச்சிட்டு வந்து எங்களை வந்து போர்ட்டுக்கு எங்க ஷிப்புக்கு போறதுக்கு வந்து எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. அப்புறம் நான் இறங்கின பிறகு அவங்க டாக்ஸிக்காரனுக்கு எவ்வளோன்னு காசு கேட்ட பிறகு இல்லை அவங்களே தந்துட்டாங்க அங்கே காசு இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது கனடாவில் அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கண்ட்ரிஸும் இருக்கு. சில கண்ட்ரிஸ்ல வந்து சீமானாலே நம்மள்ட்ட இருந்து புடுங்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இந்த பிரேசில் எல்லாம் போனா வந்து நம்மள்ட்ட கன் பாயிண்ட்ல புடுங்கிட்டு போற மக்களும் இருக்கிறாங்க. சைனால எல்லாம் வெளியே போனா வந்து $10 பொருள் $10 கூட இருக்காது, அது சீமானா $50 சொல்லி விற்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. நம்மளை முட்டாளாக்கூடிய மக்களும் இருப்பாங்க. நமக்கு தெரியாது $10 சொல்லிட்டு, ஆனா நம்மள அறியாமலே நம்ம அது முட்டாள் ஆயிட்டு இருப்போம் அவங்கள்ட்ட. பாகிஸ்தான்ல எல்லாம் வந்து இந்தியன்ஸ் யாருக்குமே வந்து அலோட் கிடையாது. யாரும் ஜெட்டிலே இறங்கும், அது மீன் கரையில கால் வைக்கவே கூடாது. அதே மாதிரி பாகிஸ்தான்ஸுக்கும் இந்தியாவில் அதே நிலைமை தான். அவங்களும் வந்து ஷோர் லீவிங் வரக்கூடாது. சவுதியில எந்த நேஷனாலிட்டிஸுக்குமே ஷோர் லீவ் கிடையாது. பெருசா வெளியே எங்கேயும் போறதுல பெருசா எந்த ப்ராப்ளம் வராது சார். இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஆப்பிரிக்கன் போர்ட்ஸ்ல வரும், ஆப்பிரிக்கன்ல வரும், பிரேசில்ல சில போர்ட்ஸ்ல வரும். கன் பாயிண்ட்ல நம்மள இது பண்ணுவாங்க. இந்த நைஜீரியெல்லாம் போனா வந்து எல்லாரும் கிட்னாப்பே பண்ணிட்டு போயிடுவாங்க ரான்சம்காண்டி. மற்றபடி வேற எல்லா இடமே வந்து ஒரு பிளசண்டான ஒரு விசிட்டா தான் இருக்கும். ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கூட வேலை பார்க்குற அதர் நேஷனாலிட்டிஸ் இருப்பாங்க. இவன் எனக்கு பிலிப்பினோஸ், வியட்நாமீஸ், இந்தோனேஷியன்ஸ், ரஷ்யன்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த பிலிப்பினோ, இந்தோனேஷியன்ஸ் இவங்களோட இந்த ஃபுட் ஸ்டைல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு செம கடுப்பா இருக்கும் அவனுக்கு நம்ம முன்னாடி உட்காந்து சாப்பிட்றதுலாம். நீங்க பிலிப்பினோஸ் கூட போகல, அந்த இந்தோனேஷியன்லாம் ரொம்ப மோசமா இந்த நாய்கறி எல்லாம் சாப்பிடுவானுங்க. சைனாலாம் கப்பல் போச்சுன்னா நம்ம கூட வெளியே வந்து நமக்கு முன்னாடியே அந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவானுங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்கவே முடியாது. அவனுங்க சாப்பிடுற சாப்பாடு நம்ம பார்த்தாலே நமக்கு வாந்தி வந்துடும். அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ரஷ்யன்ஸ் அவங்க கொஞ்சம் ரிசர்வா இருப்பானுங்க. ரஷ்யன்ஸ், உக்ரைனியன்ஸ்லாம் ரொம்ப ரிசர்வா இருப்பானுங்க. பெருசா நம்மள்ட்ட அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு ஒரு சுப்பீரியர் தனமான ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். எப்பவுமே எதா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மள ரொம்ப மட்டமா தான் அவனுக்கு அப்படியே பார்ப்பானுங்க. கப்பல்ல 1-2 ரஷ்யன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவனுங்க வேலை ஒன்றுன்னு சொல்லி இருப்பானுங்க. என் ஃப்ரெண்ட் இருந்த கப்பல்ல வந்து மாறி மாறி குத்தி பயங்கரமான பிரச்சனை இல்லாம கப்பலை டிவியேட் பண்ணி வேற ஒரு போர்ட்ல கொண்டு போய் ஆளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு மற்ற மக்கள் எல்லாம் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப ரணகடமா எல்லாம் பண்ணுவாங்க ரஷ்யன்ஸ், உக்ரைனியன்ஸ் எல்லாம். பெருசா சம்பளம் ஒன்றும் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரஷ்யன், பல்கேரியானோ இருந்தாலும் சரி, டர்கிஷா இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் வித்தியாசம் ஒன்றும் இருக்காது சம்பளம் எல்லாம். அது அவனுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். டர்கிஷ்காரனுங்க அவனுங்க எப்போ நம்மள வந்து பெருசா ஒண்ணு சரிக்கு சமமெல்லாம் நடத்த மாட்டானுங்க. ரொம்ப ரேரான மக்கள் தான் வந்து ஓரளவுக்கு இது பண்ணுவானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் மென்டாலிட்டியும் அது மாதிரிதான். இவனுங்க அது வெள்ளைக்காரெல்லாம் பார்த்தவொன்னு குழஞ்சு போய் பேசுவானுங்க.
அது அவர்களுக்கு இன்னும் தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க. இந்த பிலிப்பினோஸ் வந்து அவனுங்க கூட்டமா இருந்தானுங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பானுங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாயந்தரம் ஆனா எல்லாரும் இப்ப இங்க இந்தியன்ஸ் மாதிரி சாயந்தரம் ரூம்ல போய் தனியாலாம் உட்கார மாட்டானுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து கிட்டார் வாசிச்சு பாட்டு பாடி ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணி ஷிப் லைஃப் என்ஜாய் பண்ணுவானுங்க. நம்மளும் அதை கூட்டத்தில் இருந்தோம்னா நமக்குமே நல்லா டைம் பாஸ் ஆகும். ஆனா என்ன பிரச்சனைனா பிலிப்பினோஸ் கூட சேல் பண்றதுல வந்து அவங்க நாட்டு ரூல் படி வந்து 80% சேலரி வந்து அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த இவனுங்க சேலரி எல்லாம் சரியா அனுப்ப மாட்டானுங்க. இங்க போற இடத்துல கப்பல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருப்பானுங்க. அங்க அவன் குடும்பம் அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் அங்க உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணானுங்கன்னா எல்லா ஷிப்பிங் கம்பெனிக்கும் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இப்படி நீங்க எப்படி 80% வந்து ஃபேமிலி இங்க அனுப்பி கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க எங்க சீமானை வந்து நீங்க ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இப்போ 80% வந்து அவங்களுக்கு கம்பல்சரியா அங்க போறதுனால இப்போ இந்த மக்களுக்கு வந்து பழைய மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ முடியல. கப்பல போற இடம்லாம் செலவு பண்ணிட்டு ஜாலியா அவனுக்கு நினைச்ச மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கறதுனால அதிகமா வந்து காசு கேட்பாங்க. அப்ப நல்லா பழகிட்டு நினைச்சும் போது ப்ரோ $100 $100 சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து காசு கேட்பாங்க. செலவனுங்க தருவானுங்க, செலவனுங்க திருப்பி தர மாட்டானுங்க. அது ஒரு தொந்தரவு. அப்படி இந்தோனேஷியன்ஸ் வியட்நாமீஸ் எல்லாம் வந்து தொந்தரவு கிடையாது. அவனுக்கு உண்டு அவனுக்கு வேலை உண்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. விசா ப்ராசஸ் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு மாதிரி கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு நிறைய நாடுகளுக்கு போறதுக்கு வந்து விசாவே தேவை கிடையாது. ஷிப்ல வந்து மத்தவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எப்படி அதே மாதிரி எங்களுக்கு பாஸ்போர்ட் கூட சிடிசி அப்படின்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தால் தான் எங்களுக்கு கப்பல் போக முடியும். ஸோ அந்த சிடிசியே போதும். நிறைய இடத்துல எங்களுக்கு விசா இல்லாமலே அதை இது பண்ணிட்டே போகலாம். மோஸ்ட் ஆஃப் த 90% கண்ட்ரீஸ்ல வந்து எங்களுக்கு விசா தேவை கிடையாது. அது இப்போ சீமான் அப்படின்னாலே வந்து நாங்கள் கம்பெனிலேருந்து ஓகே டு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம அங்கே இமிகிரேஷன் கவுண்டரில் இந்த செக்இன் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே அந்த விசா காட்ட வேண்டாம், நம்ம அந்த ஓகே டு போர்டே காமிச்சா போதும். பட் சில கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸ் இருக்குது. இப்போ யூஎஸ்லாம் போனால் வந்து C1D விசான்னு ஒரு இந்த கேபின் குரூ விசா. ஸோ அது வாங்கணும். அது இருந்தால் மட்டும் தான் யூஎஸ்ல ஜாயின் பண்ணவும் முடியும், சைன் ஆஃப் பண்ண முடியும். சப்போஸ் கப்பல் யூஎஸ் போனாலும் ஷோர் லீவுக்கும் வெளியும் போக முடியும். அந்த இது தான் யூஎஸ் விசா இருக்கணும். ஆஸ்திரேலியாலையும் ஜாயின் பண்றதுக்கு விசா வேணும். ஆனா சைன் ஆஃப் பண்றதுக்கோ இல்லைன்னா ஷோர் லீவ் போறதுக்கோ விசா வேண்டாம். ஆனா இது எல்லாமே வந்து யூஎஸ் தள்ளி மிச்சம் எல்லா கண்ட்ரியுமே வந்து ஓரளவுக்கு ஈஸியா கிடைச்சிடும் விசா. இந்த யூஎஸ் மட்டும் தான் மற்றவங்க எல்லாம் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் எடுக்க வேண்டி இருக்கும். மற்ற நாட்டு விசா எல்லாமே கம்பெனியே அப்ளை பண்ணி வாங்கி தந்துருவாங்க. இந்த போட்டோல இருக்க ரேசர் வயரை பாத்தீங்கன்னு வைங்களேன், இது ஷிப் சைட்ல இருக்க ரேசர் வயர். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து இந்த பைரசி ஏரியாக்கள்ல போகும்போது வந்து இந்த கடற்கொள்ளையர்கள் பக்கத்துல அந்த நாடுகள் கிராஸ் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் இப்போ சோமாலியா கிராஸ் பண்றது, இப்போ சோமாலியால கூட அட்டாக்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் இந்த நைஜீரியா வாட்டர்ஸ்ல தான் வந்து ரொம்ப கடுமையான அட்டாக், ஐ மீன் ரொம்ப நிறைய இன்சிடென்ட் வந்து இங்கதான் நடக்குது. ஸோ இந்த ரேசர் வயர் போடுறோம். இது எதுக்குன்னா வந்து அவங்க வரவே முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. அவங்க இதெல்லாம் புல் பண்ணி போட்ல வருவானுங்க, இதுல ஒரு பூக்க போட்டு அப்படியே இழுத்துட்டு போகும்போது இதுவும் கையோட போயிடும். பட் ஒரே ட்ரைல போகாது, 2-3 ட்ரைல போயிடும்னு வைங்களேன். பட் ஜஸ்ட் இது வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு டைம் எடுக்க வேண்டியதான். நம்ம சுத்தாரிச்சு நம்ம எங்கேயே போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு டைம் எடுக்கிறக்காண்டி அந்த ரேசர் வயரு மற்ற கொஞ்சம் ப்ரிவென்சிவ் இதெல்லாம் போடுவோம். இதை நிறைய மெத்தட் உண்டு. அது ஒரு மெத்தடு. இனி இது தள்ளி நான் அவங்க ஏறி வர்றதுக்கு அந்த லேடர்ஸ் எல்லாம் இருக்கும் ஷிப்ல. அந்த லேடர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த ரேசர் வயர் போட்டு நடுவில் ட்ரம் எல்லாம் போட்டு வந்து பிளாக் பண்ணி வைப்போம். சில இதெல்லாம் கிரில் போட்டு பிளாக் பண்ணி வைப்பாங்க. பட் எல்லாத்தையுமே அவனுங்க வந்து தாண்டி வருவானுங்க. பட் இது எல்லாமே போடுறதுக்கு வந்து நமக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்கிறானுங்க அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையுமே கேதர் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு சேஃப் மஸ்டர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ மேக்சிமம் அந்த கப்பல்ல வந்து இந்த மாதிரி சேஃப் மஸ்டர் பாயிண்ட் வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேக்சிமம் கீழே ஸ்டீரிங் கம்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுதான் வந்து ஏகதேசம் எல்லா கப்பலையும் அதுதான் வந்து சிட்டாடலா வச்சிருப்பாங்க. சில கப்பல் தனியாவே சிட்டாடல்னு இருக்குது. அங்க நாங்க இந்த மாதிரி பைரசி ஏரியா கிராஸ் பண்றதுல முன்னாடியே வந்து கொஞ்சம் ஃபுட், ஐ மீன் இந்த ட்ரை ப்ரொவிஷன், பிஸ்கெட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து மினரல் வாட்டரு, பிளாங்கெட்டு, அதுக்கப்புறம் டெம்பரரியா ஒரு டாய்லெட்டு, அது இதுன்னு எல்லாமே அங்கே ரெடி பண்ணிடுவோம். ஸோ 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாமான்கள் அங்கே ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பைரசி அட்டாக் ஆகின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் உடனே வந்து கோஸ்ட் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் நேரே அங்கே சிட்டாடலில் போய் இது பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் எல்லா க்ரூவுமே சிட்டாடலில் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கும் சேஃப். ஏன்னா நாங்கள் எல்லா க்ரூவுமே சிட்டாடலில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சிட்டாடலில் நாங்கள் ஒரு சேட்டலைட் ஃபோனும் செட் பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு கனெக்ஷன், அது சேட்டலைட் ஃபோனோட கனெக்ஷனும் அது ஒரு சிட்டாடலில் இருக்கும்.
ஸோ அப்போ அவங்க நம்மகிட்ட இப்போ எல்லா குரூமே நாங்கள் சிட்டடல இருக்கோம், பட் பைரட்ஸ் வந்து இன்னும் ஷிப்பில் தான் இருக்காங்களா தெரியாது அப்படின்னா அந்த கோஸ்ட் கார்டு உள்ளவங்க அவங்களே வந்து வெப்பன்ஸோட அவங்க வந்து ஷிப்புக்குள்ளே வருவாங்க, ஹெலிகாப்டர்லையோ இல்லை வேறு இதுலேயும் போட்லேயோ இதுலேயே வேணாலும் வரலாம். அவங்க வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, யாரும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அவங்களே வந்து நம்மளை கூப்பிட்டு எல்லாரும் இப்போ அவங்க பைரட்ஸ் போயிட்டாங்க அப்படி சப்போஸ் பைரட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அதை ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பார்த்துட்டு எல்லாருமே நம்ம உள்ள இருந்தால் நமக்கு சப்போஸ் ஒருத்தன் பைரட்ஸ்டா மாட்டியிருந்தாலுமே கூட அந்த கோஸ்ட் கார்டோ இல்லைன்னா வந்து அந்த ஆர்ம் கார்ட்ஸோ யாரும் வந்து கப்பல் உள்ளேயும் வரமாட்டாங்க, அந்த மக்கள்கிட்ட ஃபைட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் இருந்தாலும் ஸோ ஃபைட் பண்ணும்போது அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. நடுக்கடல்ல கப்பல் இறங்கினா கண்டிப்பா இறங்கி தள்ள மாட்டோம். கப்பல் சரியாற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். அப்படி ஒண்ணுமே பண்ண முடியல, எங்களால ஸ்டார்ட் பண்ணவே முடியல, இன்ஜின் எதுவுமே இதாகல, ஒண்ணுமே பண்ண முடியல, இல்ல ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்ஜின் எல்லாமே சோலி முடிஞ்சது, எதுவும் பண்ண முடியல, பட் நாங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டோம், பட் ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இந்த சாவேஜ் டக்கை வந்து கூப்பிடுவோம். இந்த டக்கு ஓனர் வந்து இந்த டக்கு அரேஞ்ச் பண்ணுவாப்ல, அந்த ஹை பவர் டக்கு. ஸோ அவன் வந்து ரொம்ப அவன் ஹை பிஹெச்பி இன்ஜின் வச்சிருப்பான். ஸோ அவன் சின்ன டக்கே வந்து ஷிப்பை புல் பண்ணிட்டு கொண்டு போயிடும். ஷிப்பை புல் பண்ணி அவன் நியரஸ்ட் லேண்டுக்கு கொண்டு போயிடுவான். நியரஸ்ட் லேண்டுக்கு கொண்டு போனால் ஸோ அங்கேருந்து டெக்னீஷியன்ஸோ இல்லை அங்கே இருக்கிற யார்டுலையோ ஏதோ உள்ள ஷிப்பை இது பண்ணி ஷிப்பை ரெடி பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இப்போ உள்ள காலங்களும் இன்டர்நெட்டே இருக்குது. ஸோ நம்ம இன்டர்நெட்டை உடனே மேலே அனுப்பிடலாம் கம்பெனிக்கே, ஏன்னா இப்படி இருக்கு, எனக்கு இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து சாட்சின்னு ஒன்று நம்ம அந்த சேட்டலைட்டை நம்ம இது பண்ணிக்கலாம். இது தள்ளி விஹெச்எஃப் இது ஹெச்எஃப் எம்எஃப்ஹெச்எஃப் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த சிக்னல் கிடைக்கும். நம்ம அந்த ரேடியோ வாக்கி டாக்கிட்ல அந்த மாதிரி விஹெச்எஃப்ல வந்து ஒரு 50 மைல் 60 மைல் கிடைக்குதுன்னா எம்ஹெச்எஃப்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ நம்ம மேடே எல்லாம் நம்ம அந்த இதில் விஹெச்எஃப்ல எம்ஹெச்எஃப்ல சொல்லிட்டு இருந்தோம்னா ஸோ அவங்க யாருக்காவது அது கேட்டுச்சுன்னா உடனே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, யார் மேடே சொல்றது, என்ன பொசிஷன், என்ன ப்ராப்ளம்லாம் கேட்டு நம்ம பொசிஷன்ல கூட அவங்க நம்மளை ரெஸ்கியூ பண்றதுக்கு வருவாங்க. அது மாதிரி இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எமர்ஜென்சி டைம்ல வந்து அவ்வளோ டைம் கிடைக்காது. ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இப்படிதான் ஒரு சென்னை கம்பெனில இருந்தால் ஒரு கப்பல் வந்து பிலிப்பைன்ஸ் பக்கத்துல வந்து கப்பல் முங்கிடுச்சு. அது முங்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கூட ஆகலைன்னு தான் சொன்னாப்ல. அதுல நம்ம தமிழ்நாட்டில இருந்தே கிட்டத்தட்ட ஒரு தூத்துக்குடியில இருந்து ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. புன்னகையில இருந்து ஒரு பையன் இருந்தால. அதுக்கப்புறம் நிறைய ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 6-7 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுல எல்லாமே தமிழ் மக்கள் தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்காது. அது நமக்கு அந்த நேச்சர் ஆஃப் எமர்ஜென்சியை பொறுத்து. சில எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன முடிவு பண்ணணுங்கிறத கேப்டனுக்கு வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கூட எமர்ஜென்சிஸ் இருக்கும். இந்த டைட்டானிக் படத்துல காட்டுற மாதிரி ஒரு கப்பல் உடஞ்சி உள்ள போறதெல்லாம் வந்து அவ்வளோ டைம் எல்லாம் எடுக்காது. பட் அவ்வளோ டைம் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனும் உண்டு. பட் எல்லா சிச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல கூட முடிஞ்சிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆபத்து எமர்ஜென்சி சந்திச்சிருக்கேன்னா ஒரு வாட்டி சந்திச்சிருக்கேன். நியூ மேங்களூர்ல இருந்து ஒரு சின்ன டக் போட் எடுத்து வந்து விசாகப்பட்டினத்தை வந்து டெலிவர் பண்ணணும். ஜஸ்ட் வந்து ஒரு டெலிவரி தான், அது ஒரு புது டக்கு. அதை எடுத்து வந்து அவங்களோட ஓனருக்கு வந்து யார்டுல இருந்து எடுத்து ஓனருக்கு வந்து டெலிவரி பண்ற ஒரு டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு 10 நாள். மேங்களூர் இங்க அரேபியன் சீல இருக்குது. விசாகப்பட்டினம் வந்து பே ஆஃப் பெங்கால். சிலோன் சுத்தி தான் வரணும். ஸோ சிலோன் சுத்தி வரும்போது கரெக்டா சிலோனுக்கு பக்கத்துல போகும்போது சரியான ஒரு சைக்ளோன்ல மாட்டிக்கிட்டோம். அது மாட்டிக்கிட்டு என்னாச்சுன்னா நாங்க கோஸ்ட் கார்டை கூப்பிடுறோம், யாருமே வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த டைம் தான் வந்து இந்த சொமாலியன் பைரட்ஸ் வந்து கொச்சி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து இந்தியன் நேவி வந்து அவங்கள முறியடிச்சு எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க, அவங்க மதர் வசல் எல்லாம். ஸோ அந்த டைம்ல நாங்க இந்த டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் கொடுக்கும் போதும் யாரும் வந்து எங்களை வந்து சீரியஸ் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது பைரட்ஸா இருக்கும், பைரட்ஸ் போட்டு தான் வந்து இப்படி ரிப்பேர் ஆகி நிக்கிறனால வந்து ஒரு மாதிரி கண்ணிங்க நம்மளை கூப்பிடுறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நினைச்சாங்க. பெருசா யாருமே எங்களுக்கு இது பண்ணல. நாங்க ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு இன்ஜினே இல்லாம ஆங்கர் போட்டு ஆங்கர் பண்ணணும். அந்த கடல்ல அவ்வளோ காத்தும் கடல்லையும் வந்து ஆங்கர் நிக்கல, ஆங்கர் கிளம்பி வந்துருச்சு. சரி இனி நீங்க ஆங்கர் போட்டு ப்ரோஜனம் இல்லை, ஆங்கர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆங்கரை மேல எடுத்தோம்னா வெறும் செயின் தான் வந்துச்சு, ஆங்கர் வரல. ஸோ ஆங்கரும் கடலோட போயிடுச்சு. ரெண்டு ஆங்கர் உண்டு ஒரு கப்பல்ல. ஸோ அப்போ அப்படியே ட்ரிஃப்டிங்லேயே இருக்கிறோம். எங்க அப்படியே போயிட்டு இருக்கு கப்பல் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் கழிஞ்சு ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 இன்ஜின் இருந்துச்சு, அது ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ ஒரு இன்ஜின்ல ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடியும் ரஃப் வெதர் ஸ்டார்ட் ஆகி ஒரு அரை நாள் கூட போயிருக்க மாட்டோம், ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் போயிருப்போம், மறுபடியும் ரஃப் வெதர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேப்டன் அப்படின்னா மறுபடியும் இந்த இன்ஜினும் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு ட்ரிஃப்டிங்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஃப்டிங்ல இருந்தாப்ல. ட்ரிஃப்டிங்ல இருந்து இருக்கும்போது அப்போ சீஃப் ஆஃபீஸர் சொன்னாரு, சார் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, நம்ம வேணா பக்கத்துல இங்க போய் ஆங்கர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலான்னா கொஞ்சம் தூரம் போய் ஆங்கர் போட சொல்லி ஆங்கர் போட்டுட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, புது கப்பல் விண்லாஸே எரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஆங்கரையும் போட முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஆங்கர் போயிடுச்சு, இன்னொரு ஆங்கரும் இப்படி விண்லாஸே எரிஞ்சிருச்சு. ஒன்னும் ஃபுல்லா உள்ள காயில் சர்க்கியூட் எல்லாமே இருந்துச்சு போல. எங்களுக்கு அந்த புகையிற ஸ்மெல்லே வந்துருச்சு வெளியே, ஒன்றும் பண்ண முடியல. யார்டு டெக்னீஷியன் எங்களுக்கு யார்ட்ல இருந்து 2 பேர் தந்தாங்க. ஸோ விசாகப்பட்டினம் வரைக்கும் அவங்களும் எங்க கூட வர்ற மாதிரி சேல் பண்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அந்த யார்ட் டெக்னீஷியனுக்கும் சின்ன பசங்க 2 பேருக்கும் அவனுக்கும் பெருசா ஒன்றும் தெரியல. அவனுங்களும் என்னெல்லாம பண்ணி பார்த்தானுங்க, இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகல, விண்ட்லாஸை பத்தி அவனுங்களுக்கு ஆனா கூட தெரியல. அப்படி 2 நாள் இருந்த பிறகு எல்லாருமே கிட்டத்தட்ட சிசிக்குள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரி டெலிவரி வயசுக்கு என்னன்னா வந்து யாருமே இந்த கம்பெனி கிடைக்காத மக்கள், ஃப்ரெஷரா இருக்கக்கூடிய மக்கள், புது மக்கள், அந்த மாதிரி மக்கள் தான் வருவாங்க. ஸோ எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான் இருப்போம். எனக்குமே அப்போ வந்து இன்னும் ஒரு 21 22 வயசு தான் இருக்கும். எல்லாருமே ரொம்ப தளர்ந்து எடுத்து இருக்கும்போது அப்போ இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே கேப்டன் சண்டை போட்டுட்டு இருந்தா, இருக்க முடியாது, நம்ம ஷிப்பை அபாண்டன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எமர்ஜென்சி கால், டிஸ்ட்ரஸ் கால் எல்லாம் கொடுத்த பிறகு ஓரளவுக்கு நிறைய பேர் லைன்ல வந்தாங்க. நாங்க அந்த ஈபப் எல்லாம் ஆன் பண்ணி இந்த ராக்கெட் பேராஷூட் எல்லாம் வச்சு சிக்னல் கொடுத்த பிறகு 3 கப்பல் வந்தாங்க. அதுல ஒரு கப்பல் எங்களை பிக்கப் பண்ணி குளச்சல் வரைக்கும் கொண்டு வந்து, குளச்சல்ல வந்து அவங்க வந்து கோஸ்ட் கார்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. குளச்சல்னா கரைக்கு வரல, அது குளச்சல் கரைக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. கடல்லே வந்து ஒரு சின்ன போட்ல வந்து கோஸ்ட் கார்டு வந்து எங்களை எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோஸ்ட் கார்டோட கப்பல்ல தூத்துக்குடி வந்தோம். தூத்துக்குடியில வந்து சைன் ஆஃப் பண்ணி இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஸோ அது நான் கப்பல்ல பார்த்த ஒரு எமர்ஜென்சி அது. கவர்மெண்ட்டும் கம்பெனியும் வந்து சேஃப்டிக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கொரோனா டைம் தள்ளி நார்மலாகவே வந்து இப்போ ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து அது கம்பெனி அவங்களோட காம்பன்சேஷன் ஃபுல்லாக அவங்களோட செலவில் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபிங்கர் உடஞ்சாலோ கால் உடஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலோ இப்போ நம்ம எங்கேயா கொண்டு ஹாஸ்பிட்டல் போட்டாலுமே வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு நம்ம ஃப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டோம், ஒரு மாதிரி அந்த டேஞ்சர்லேருந்து தாண்டிட்டோம், ஃப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்தாலும் உடனே அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி இந்தியா கொண்டு வந்துடுவாங்க. இந்தியா கொண்டு வந்து அங்கே கம்பெனியோட செலவில் வச்சு அங்கேயே பார்த்து எடுத்துட்டு இது பண்ணுவாங்க. இல்ல நான் ஊருக்கு போறேன், நான் வீட்டிலே பாத்துக்கிறேன்னா நம்ம வீட்டுல போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிச்சுட்டு பில்லு நம்ம பே பண்ணிட்டு நம்ம கம்பெனிக்கு பில் பண்ணா போதும், அப்புறம் கம்பெனி நமக்கு அது ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆகி போயிடுச்சுனாலும் கூட அது நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கும், இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெத் ஆகும்போது வந்து அது நம்ம ஃபால்ட்டா இருக்கக்கூடாது, நம்ம எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துட்டு நமக்கு அது வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அது கிடைக்கும். மற்றபடி நீங்க வந்து குடிச்சிட்டு வந்து வேலைக்கு வந்திருக்கீங்க, இல்லைன்னா வந்து ப்ராப்பரா வந்து உங்க சேஃப்டி கியர்ஸ் எதுவுமே போடலை, நீங்க பிபி போடாம வந்து வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து அப்படி வேலைக்கு நீங்க ஹெல்மெட் போடாம வேலைக்கு வந்து தலையில ஏதாவது விழுந்து அடிபட்டு அதுல இதாகி போச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் பைசாவும் கிடைக்காது. ஸோ நீங்க கவனமா எல்லா சேஃப்டி கியரும் போட்டு நீங்க சோபரா வேலை பார்த்தும் உங்களுக்கு வந்து இதாக ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து கம்பெனியும் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு எல்லா இந்த இந்தியன்ஸை மேன் பண்ற எல்லா வேர்ல்டு லீடிங் கம்பெனிஸோட ஆஃபீஸுமே சென்னையில இருக்குது. இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியோட ஆஃபீஸுமே சென்னையில இருக்குது. இதெல்லி சென்னையிலேயே பட் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து மெயினா அவங்களோட பிரான்ச் வந்து மும்பைல தான் இருக்கிறோம். இவங்க வந்து இங்க ஜஸ்ட் வந்து இப்போ மேனிங் பண்றது எல்லாமே மும்பைல தான் இருக்கு. இங்க வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஜாயினிங் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஜஸ்ட் அந்த இந்த பேப்பர் ஒர்க் பண்றது மட்டும்தான் இங்க உள்ள ஆஃபீஸ் இருக்கும். மற்றபடி பெருசா இங்க இந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ல எதுவும் இருக்காது. பட் சென்னையிலேயே வந்து மெயினாட்ட மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் இருக்குது. இந்த சினர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, ரொம்ப நல்ல கம்பெனி. சி டீம்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் நல்ல கம்பெனி தான். அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது சென்னையே மெயின் இதா வச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து 3 கப்பல் வாங்கினாங்க. தமிழ் அண்ணா, தமிழ் பெரியார், தமிழ் காமராஜ்னு சொல்லிட்டு பழைய கப்பல். இப்ப அது ஸ்கிராப்புக்கே போயிடுச்சு அப்படின்னாங்க. பட் அது கடைசி காலத்துல ஐ மீன் அந்த நம்ம கவர்மெண்ட்ல இருந்தா தெரியுமில்ல மக்கள், அது சாப்பிட்டு அது ஒன்றும் இல்லாம ஆகிட்டாங்க. அந்த கப்பல் வந்து என்னைக்குமே நஷ்டம்லாம் தராது. இவனுங்க அது ஃபுல்லா நஷ்ட கணக்கு எழுதியே வந்து இப்ப கப்பல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் எவ்வளவு பண்ணிடலாம். அந்த 3 கப்பலா 30 கப்பலா கூட ஆக்கியிருந்திருக்கலாம். ஆனா இவங்க எதுவும் பண்ணல. இவங்க தமிழ்நாடு கப்பலும் அப்படிதான். நம்ம
இந்தியன் கவர்மெண்டோட ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுவும் ஏகப்பட்ட கப்பல் உண்டு அவங்கள்ட்ட. எல்லாத்தையுமே இந்த யூனியன் அது இதுன்னு வந்து எல்லாம் அவனுங்களே கெடுத்துக்கிட்டானுங்க. அது தள்ளி அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிறவனுங்களே வந்து பாதி பணத்தை சாப்பிட்டுருவானுங்க. கப்பலுக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு பெருசா ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க. இப்போ வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கப்பல்லாம் வந்து ஓரளவுக்கு பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்த பிறகு இப்ப நல்லா மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்லி இப்ப அந்த கப்பல்லாம் நல்ல ஷேப்ல இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் இந்த கப்பல்ல வேலை வாய்ப்பு, நான் செல்லாம் இருந்த பாம்பேல ஜாயினிங் போறதுக்கோ இல்லை கோர்ஸ் பண்றதுக்காக போறதுக்கோ அங்க இருக்கும்போது நாங்க கணக்கில் அது அளவுக்கு மக்களை பார்ப்பேன். எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வந்து அங்க வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ கப்பல் இதுல வந்து நீங்க எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாம இப்போ உங்க வீட்டுல யாராவது கப்பல்ல வேலை பார்க்குறாங்க, எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமா அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது. அவங்களுக்குமே அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு வைங்களேன், ஓரளவு ஈஸியா கிடைக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஹோப் இருக்குன்னு வைங்களேன். மற்ற மக்களுக்குலாம் ரொம்ப வந்து அது ஒரு எட்டா கனி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாவே இது வந்து ஏஜென்ட் மார்கள் தான் இடையில இருந்து காசு வாங்கிட்டு மக்களை ஏற்றி விட்றாங்க. பட் அதுலயுமே வந்து ரொம்ப ஒரு 10% ஏஜென்ட் தான் வந்து உண்மையா இருக்கிறானுங்க. மிச்சம் எல்லாருமே வந்து வெறும் காசை வாங்கிட்டு அப்படி ஏமாத்துறது, இல்ல 5 லட்சம் 6 லட்சம் சொல்லிட்டு வேலைக்குன்னு வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு குப்பை கப்பல்ல தூக்கி போட்டு விட்டுருவானுங்க. ஸோ அந்த கப்பல்ல அடிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எந்த பிரயோஜனமுமே இருக்காது. அந்த கப்பலோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போனீங்கன்னா எந்த பெரிய கம்பெனி ஒன்று எடுக்க மாட்டான். அந்த மாதிரி இதில் போட்டு விட்றாங்க. ஸோ இந்த +2ல வந்து இந்த மேக்ஸ் குரூப் எடுத்துட்டு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த மக்கள்லாம் வந்து இந்த பிசிஎம் 55% 60% இருந்துன்னா உங்களுக்கு வந்து இந்த டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி இன் நாட்டிக்கல் சயின்ஸ், அந்த மாதிரி இந்த டெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து கோர்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும்போது வந்து நிறைய காலேஜஸ் வந்து அதை தராங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லையுமே வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கொடுக்குற கிடையாது. இவங்க சொல்லுவாங்க 100% பிளேஸ்மெண்ட் அதாவதுன்னு, ஆனால் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரை வாங்கி தந்துருவானுங்க. ஆனால் அந்த ஆஃபர் லெட்டரை வச்சு நீங்க திருப்பி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணாலும் அந்த கம்பெனி போனாலும் இல்லை இப்போ வேக்கண்ட் இல்லை, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் இருப்பா, அவரும் இல்லை இப்போ எடுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கட்டத்தில் சரிப்படைஞ்சு நம்மளை எடுக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மக்களை நான் நிறைய பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மக்களும் வந்து இப்போ ஓரளவுக்கு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனிஸ் எல்லாமே அவனுக்கு வந்து சொந்தமா இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவன் வந்து சொந்தமாட்டு பூனை பக்கத்துல வந்து லோனாவால எங்கேயோ வந்து சமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கான். ஸோ அங்க படிக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவன் கம்பெனிலே அவன் எடுக்கிறான். ஆங்கிலோ வெஸ்டர்ன் ஒரு கம்பெனி இருக்குது, அவன் சொந்தமாட்டு ஒரு இன்ஸ்டியூட் பாம்பே பக்கத்துல கர்ஜத்துல வச்சிருக்கான், ஏமான்னு சொல்லிட்டு. அங்க படிக்கிற மக்கள் அவனே எடுக்கிறான். ஒவ்வொரு கம்பெனியும் அதே மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் வச்சிருக்கானு. கிரேட் ஈஸ்டர்ன், இந்த பெர்னாட் சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் வந்து பூனேல விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கான் பெர்னாட் சொல்லிட்டு. கிரேட் ஈஸ்டர்ன் அவன் சொந்தமான இன்ஸ்டியூட் ஒன்று வச்சிருக்கான். அப்படி எல்லாருமே ஓரளவுக்கு நார்மலான கம்பெனிஸ் எல்லாமே அவனுக்கு சொந்த இன்ஸ்டியூட்ல ஆள் எடுக்கிறாங்க. வெளியில இருந்து யாரையும் எடுக்கிறது கிடையாது. சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்கானுங்க அவனுங்க இதுல வந்து வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனா யாரும் கேம்பஸுக்கு எல்லாம் போய் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் யாரையும் எடுக்கிறது இல்லை. அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்ப நாங்க படிச்சுட்டு இருந்த டைமே நான் இதுதான் ஜிபிடி தான் படிச்சேன். பட் நான் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் படிச்ச டைம்ல எல்லாம் வந்து 100% பிளேஸ்மெண்ட் வந்து நிஜமாலுமே இருந்துச்சு. படிச்சாலே போதும் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என் கிளாஸ்ல என் கூட படிச்ச பசங்க எல்லாருக்குமே படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு ஏறிட்டானுங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸோ படிக்கும் போது எந்த காலேஜ்ல படிக்கிறோம் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணி படிங்க. மரைன் கோர்சஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த கொரோனா டைம் வந்து அங்க எல்லா ஷோர்ல இருக்க மக்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு எல்லாரும் கிட்டத்தட்ட. இப்போ நான் சொன்னேன்ல எல்லாருக்கும் 6 மாசம் 9 மாசம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அவங்க கான்ட்ராக்ட்லாம் தாண்டி வந்து சில 13 மாசம் 14 மாசம் 15 மாசம்லாம் இருக்கிறாங்க கப்பல்ல. பட் 15 மாசம் தானே. நான் சவுதியில 5 வருஷம் இருந்தேன், 6 வருஷம் இருந்தேன். சத்தியமா இதையும் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இது ரொம்ப வித்தியாசமான உலகம். இங்க அவ்வளவு நாள்லாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்போ பழைய மாதிரியே வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாலும் வெளியே இறங்கி ஒரு ஷோர் லீவ் போறோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த கொரோனா டைம்ல அதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அங்க எங்கேயுமே போகவும் முடியாது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம அடுத்த மாசம் வீட்டுக்கு போறோம், 9 மாசம் ஆயிடுச்சு 10 மாசம் ஆயிடுச்சு, அடுத்த மாசம் நம்ம கடைக்கு போறோம், அடுத்த மாசம் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம ஓரளவு அமைதியா உட்காந்து வேலை பார்க்கலாம். ஆனா எப்போ போகணும்னே தெரியாது, இந்த கொரோனா எப்போ முடியும்னு தெரியாது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த க்ரூஸ் வெசல்ஸ் இந்த பேசஞ்சர் ஷிப்ஸ் எல்லாமே வந்து லே ஆஃப் போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் எதுவும் இல்லை, டூரிசம் இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த க்ரூ எல்லாரையும் வச்சுட்டு இப்போ மற்ற கப்பல் மாதிரி கிடையாது. பேசஞ்சர் ஷிப்லாம் எப்படி இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து கிட்ட ஒரு ஆவரேஜாட்டு 1000 பேர் இருந்தா கூட அவங்க எல்லாருக்கும் மாச சம்பளம் அதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் இல்லாம வந்து அந்த எந்த ஓனராலையுமே கொடுக்க முடியாது. ஸோ அவன் வந்து இந்த குரூவை ஊருக்கு அனுப்பணும்னா கூட எங்கேயுமே ஃப்ளைட்டு கிடையாது.
ஸோ இவன் எல்லா நாட்டுக்காரங்கள்ட்டையும் வந்து நாங்களே வந்து சார்ட்டர் ஃபிளைட் எடுத்து வந்து எல்லாரையும் கொண்டு விடுறோம் அப்படின்னு சொன்ன பிறகுமே வந்து நிறைய நாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணல. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஜப்பான்ல அந்த டைமண்ட் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு அது பேப்பர் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா வந்துச்சு. அது அந்த கப்பல் எத்தனை பேருக்கு கொரோனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல அதுல நிறைய பேர் அவங்க பேசஞ்சர் மூலம் மட்டும் க்ரூக்குமே நிறைய பேருக்கு வந்துருந்துச்சு அந்த கொரோனா எல்லாம். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். இப்போ ஓரளவுக்கு இந்த க்ரூஸ் வெசல் உள்ள மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சார்ட்டர் ஃபிளைட்லாம் இப்போ வந்து சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஓகே கொடுத்தாங்க. அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன் அவனுங்க அந்த ரஷ்யன் யூனியன் கண்ட்ரீஸு, அந்த பிலிப்பைன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சரி சார்ட்டர் ஃபிளைட்ல கொண்டு வரீங்கன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பிறகு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்கல. ஆக்சுவலா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுல நிறைய அவங்க வந்து சொல்ல போனா அவங்க ரொம்ப ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் சீஃபேரர்ஸ் ரொம்பவே இருக்காங்க. கிட்டத்தட்ட உலகத்திலே அதிக சீஃபேரர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது வந்து பிலிப்பைன்ஸ், 2வது இடத்துல வந்து இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு டிமாண்ட் உள்ள இந்தியன்ஸ், இவ்வளோ ஓனர்ஸ் வந்து எத்தனையோ நாட்டுல இருந்து இந்தியன்ஸ் எடுத்த போறவங்க கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான இது கொடுக்கல. இந்தியாவில வந்து இப்போ ரீசெண்டா தான் அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசம் இருக்கும் அந்த க்ரூஸ் ஷிப் மக்களை மட்டும். அதுக்கு பிறகு இது இந்தியாவுக்கு கப்பல் போச்சுன்னா இந்தியாவில சைன் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்தியாவில கப்பல் போறதெல்லாம் ஒரு ரேர் கேசஸ் மாதிரி தான் இருக்கணும் வைங்களேன். அந்த மாதிரி மக்கள் போய் சைன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து சரியான சிக்கல்கள். எப்படின்னா வந்து நார்மலா ஆகிற செலவு இப்போ வந்து ஒரு 17 பேர் சைன் ஆஃப் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கூட ஆகாது. இப்போ உள்ள கட்டத்துல வந்து அது கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகுது. அது 80 லட்சம் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகுது அது. ஸோ அது எந்த கம்பெனியும் வந்து இவ்வளவு காஸ்ட்லியாட்டு கொடுத்து க்ரூ சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியுமே எந்த ஓனருமே விரும்ப மாட்டாப்ல. பட் ஆனாலும் சில ஓனர்ஸ் வந்து இதை பண்றாங்க. சரி க்ரூ மென்டாலிட்டி அது சரியா வராது, இங்க இருந்தா மக்கள் ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன், அந்த பிசிக்கல் ஃபேட்டிக், ஆனா மக்கள் எல்லாருமே ஓரளவு இத்தனை மாசம் இருந்து வேலை பார்த்தா எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சில கம்பெனிஸ் அது பண்றாங்க. பட் சில கம்பெனிஸ் அப்படி பண்றது கிடையாது. இல்லை இவ்வளவு என்னால வந்து கான்ட்ரிபியூட் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து பகல் கொள்ள அடிக்கிற மக்கள்கிட்ட இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ பெர்மிஷன் கொடுத்தாங்க. பட் அதையுமே வந்து ரொம்ப இழுத்தடிச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் ஓகே நாங்க அடுத்த 2 நாள் கழிச்சு இல்ல முடியாது, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸை போட்டு அலக்கழிச்சு அது நிறைய சிக்கல்கள்லாம் பண்ணி இப்போ ஏதோ லாஸ்ட் சண்டேல இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க. பட் அதுவுமே இன்னும் ரெகுலரா ஸ்டார்ட் ஆகல. இருக்கிற மக்களோட ஃபீலிங் இது தள்ளி இப்ப நமக்கு வந்து மார்ச் 22ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ஏர்போர்ட் ஷட் டவுன் பண்ணாங்க இல்லையா, 22 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இப்ப கரெக்டா 21ஆம் தேதி வந்து மார்ச் 21ஆம் தேதி வந்து இந்தியால இருந்து ஃபிளை பண்ணி வந்து இங்க ஒரு கப்பல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாப்ல. அப்போ அவர் ஒருத்தர் ரிலீவ் பண்ணாரு. அந்த ஆள் வந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இப்படி வந்து இந்தியால வந்து ஏர்போர்ட் ஷட் டவுன், எந்த ஃபிளைட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை தூக்கி ஹோட்டல்ல போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ல கிடந்த மக்களே கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கிட்ட ஹோட்டல்ல இருந்தாங்க. அந்த மக்களோட நிலைமையெல்லாம் வந்து இன்னும் மோசம். அட்லீஸ்ட் கப்பல்ல இருந்தாலாவது ஓரளவு சேஃபாட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு தெரியாத நாடுகள்ல வெறும் ஹோட்டல்ல மட்டுமே இருந்து 2 மாசம் இருக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஒவ்வொரு மூலையிலுமே இருந்தாங்க. யூரோப்ல இருந்தாங்க, ஸ்ரீலங்கால, சிங்கப்பூர்ல சொல்லிட்டு எல்லா நாடுகள்லயுமே வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு மக்கள்லாம் இருந்தாங்க. ஜப்பான்ல இதுன்னு சொல்லிட்டு என்ன. ஸோ அட்லீஸ்ட் அந்த மக்களை கொண்டு வர்றதுக்கு கேட்டதுக்கே வந்து பெருசா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவும் கவர்மெண்ட் எதுவும் வரல. அதுவுமே ரீசெண்டா தான் எல்லாரையும் ஓரளவுக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நார்மல் க்ரூ சேஞ்ச் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இதுலயுமே. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வந்து மற்ற கவர்மெண்ட் எல்லாம் வந்து ஓரளவு பாசிட்டிவாட்டு வந்து அந்த கம்பெனிஸுக்கு வந்து கோஆபரேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த கோஆபரேஷன் கொடுக்காததுனால இது வந்து கண்டிப்பா வந்து ஓனர் மத்தியில ஒரு இம்பாக்ட் இருக்கும். நாளைக்கு வந்து இது வந்து வேலை வாய்ப்புகள்ல வந்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோஆபரேஷன் இல்லாத கண்ட்ரில இருந்து ஆள் எடுக்கிறத விடைக்கும் அவன் ஒரு கோஆபரேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரில இருந்து ஆள் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் இதுதானே பண்ணுவோம், மறுபடியும் நமக்கு தான் தலைவலி, எதுக்கு நமக்கு தேவையில்லாம ஸோ நம்ம வந்து இந்த நேஷனாலிட்டியே எடுத்துருவோம், இந்தியன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா அப்புறம் நாங்க எல்லாருமே ஊர்ல தான் இருக்கணும். அங்க இருந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. அங்க இருக்கிற மக்களுக்கே வேலை இல்லை நாங்களும் வந்து உட்கார்ந்து என்ன பண்றது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இந்த 15 மாசமா வந்து கப்பல்ல இறங்காம மக்கள் இருக்காங்க இல்லையா. சோ அப்போ இவங்க எல்லாம் 9 மாசத்துக்கு முன்னாடியே 9 மாசத்துல இறங்கிடணும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே
அப்போனா இவங்களை ரிலீவ் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஊர்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அவனுங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணா அவனுக்கு இறங்கி இன்னொரு 3 மாசம் ஆயிருந்திருக்கும், 3 மாசம் 4 மாசம் ஆயிருந்துக்குன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு கணக்கு பண்ணி தான் இறங்கும். லீவ்ல யாருக்கும் சம்பளம் கிடையாது, அவனுக்கு ஹவுஸ் லோன் இருக்கலாம், கார் லோன் இருந்திருக்கலாம், என்ன இது வேணா இருந்திருக்கலாம். ஒரு லோனு இல்லைனாலும் கூட அவனோட வீட்டுப்பாடு பார்க்கணுமே. இப்ப அவன் கொண்டு போன காசு செலவா இருந்திருக்கும். இப்ப அவன் எதை வச்சு செலவு பண்ணுவான்? இஎம்ஐ கட்டுறவன்லாம் வந்து எந்த காசை வச்சு இஎம்ஐ கட்டுவான்? அது எதுவுமே தெரியல. அங்க 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 இருக்கிற மக்கள் எப்படி சர்வை பண்றாங்கன்னே தெரியல. இப்போ ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டனா எல்லாரும் அதை சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஊருக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நீங்க கப்பலே இருக்கீங்களா, அட்லீஸ்ட் சம்பாதிக்கவே செய்றீங்களா, பட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இத்தனை வருஷம் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபை வாழ்ந்துகிட்டு இப்படி வந்துட்டு திடீர்னு நாங்க ஒரு மொமெண்ட்ல வந்து டக்குன்னு ஒரு பிச்சை எடுக்கிற லைஃபுக்கு ஆயிட்டாங்க அங்க கிட்டத்தட்ட எல்லாருமே. வேலை வாய்ப்புகள் இழப்பு கண்டிப்பா இருக்கும். இப்போ சமீபத்துல வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த க்ரூஸ் ஷிப்பு மக்கள்லாம் வேலை இல்லாம வீட்டுல தான் இருக்கிறாங்க. கார் கேரியர் எல்லாம் இருக்கு இல்லையா, கார் மட்டுமே ஏத்திட்டு, காரு ட்ரக்கு ஏத்திட்டு போற கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அது எல்லா இடத்துலயுமே மேனுஃபேக்சரிங் ஸ்டாப், எங்கேயுமே இந்த ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கார் கேரியர் கப்பலும் எல்லாமே லே ஆஃபுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மக்களும் இப்போ ரொம்ப இதில் தான் இருக்கிறாங்க. அது ஒரு ப்ராப்ளம். அந்த மக்கள்லாம் வேலை இழந்து வீட்டில் இருப்பாங்க இல்லை பாதி பேருக்கு வீட்டுக்கு போக முடியாம கப்பலில் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி என்னைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் போகணுங்களேன். இப்போ கப்பலில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து கரைக்கு போனால் வேலை வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ கேப்டன், சீஃப் இன்ஜினியர் மக்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு இந்த மரைன் சம்மந்தப்பட்ட காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலேஜஸ்ல போய் ஒரு லெக்சர் மாதிரி சேர்ந்துக்கலாம், இல்லை ஒரு மாதிரி கெஸ்ட் லெக்சராக இருந்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான சீனியர் கேப்டன்கள், சீனியர் சீஃப் இன்ஜினியர் வந்து வேலை பார்க்குற கம்பெனிலே வந்து ஷோர்லேயே வந்து உட்காந்துடலாம், ஒரு சூப்பர்னன் ஆட்டோ இல்லைன்னா ஒரு சர்வேயர் ஆட்டோ, அந்த மாதிரி அவங்க ஷோர் ஜாப் எடுத்து கூட இருந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த ஃபிட்டர்ங்கிற லாங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அட்லீஸ்ட் வந்து ஊரில் போய் காசு சொந்தமாக வந்து ஒரு ஒர்ஷா போட்டு இல்லை லேத்து போட்டு அவரால் பொழைச்சிக்கிட முடியும். ஆனால் அதை தள்ளி மிச்சம் இப்போ ஒரு குக்காக இருந்தாருன்னா அவரால் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஹோட்டலில் போய் ஜாயின் பண்ணி அவரால் மற்ற யாருக்குமே எந்த வேலையுமே பண்ண முடியாது. நாங்கள் பார்க்குற வேலையே எங்கே கம்ப்ளீட்டாக வந்து வேற. நான் இங்கே பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைகளில் வந்து ஊரில் நடக்கக்கூடிய வேலைகள்னா பெயிண்ட் அடிக்கிற மட்டும்தான். நான் வந்து ஊரில் வந்து பெயிண்ட் அடிக்க தான் என்னால் போக முடியும், வேற எந்த வேலைக்கும் என்னால் போக முடியாது.